உலகத்திலேயே கேன்சருக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவான மருந்து கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு ட்ரக் இருக்கு. இதுதான் இதுக்கு ரிலேட்டட் காம்பவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்சர் கீமோதெரபிக்கு யூஸ் பண்ணி எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணது. அந்த மீத்தோட்ரெக்சேட் இது நாள் வரையும் நம்ம யூஸ் பண்றோம். இப்பவும் நம்ம கேன்சருக்கு கீமோதெரப்பில இந்த மீத்தோட்ரெக்சேட் யூஸ் பண்றோம். இன் அடிஷன் டு தட் ஸ்கின் டாக்டர்ஸ் அதை ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்றாங்க, சோரியாசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ருமட்டாலஜிஸ்ட் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மீத்தோட்ரெக்சேட்டை யூஸ் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா வைடா யூஸ் பண்ற ஒரு ட்ரக் இந்த மீத்தோட்ரெக்சேட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் எல்லப்பிரகதா சுப்பாராவ். டாக்டர் சுப்பாராவ் மெட்ராஸ் பிரசிடென்சி, முன்னாடி இருந்த சென்னை மாகாணம், அதுல பிறந்தாரு. சென்னையில உள்ள மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவர் படிச்சாரு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு அவர் யுஎஸ் போறாரு. யுஎஸ்ல போயிட்டு ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு அங்க பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அவர் ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அவர் ரெண்டு முக்கியமான டிஸ்கவரிஸ் பண்றாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா பாஸ்போகிரியாட்டின். அது பாஸ்போகிரியாட்டின் இந்த மசில் மெட்டபாலிசம் அண்ட் மசில் கான்ட்ராக்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. செகண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இந்த ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரி. அது என்னன்னா ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதுதான் ஒரு செல்லோட எனர்ஜி கரன்சி. எப்படி நம்ம ரூபா யூஸ் பண்றோமோ இம்மீடியட் தேவைகளுக்கு, அதே மாதிரி ஒரு செல் லெவல்ல அதுக்கு இம்மீடியட்டா எனர்ஜி வேணும்னா அது ஏடிபி தான் யூஸ் பண்ணும். இது எந்த செல்லும் இல்லை, உடம்பு ஃபுல்லா எல்லா செல்ஸுமே இந்த ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதுதான் யூஸ் பண்ணும். இது பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெடிசன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட். இதை கண்டுபிடிச்சது டாக்டர் சுப்பாராவ். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு இந்தியர். அவருக்கு பிரவுன் ஸ்கின் இருந்தது. ஸோ சுத்தி இருந்த ஒயிட் பீப்புள் அவரை அப்ரிஷியேட் பண்ணல. ஸோ அவர் எதிர்பார்த்தாரு அவருக்கு ஹார்வர்ட்ல ஃபேக்கல்டி பொசிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல அவருக்கு எந்த ஃபேக்கல்டி பொசிஷன்ஸும் கிடைக்கல. ஸோ அவர் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. டிசப்பாயிண்ட் ஆகி அவர் ஹார்வர்டை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு ஒரு ரிசர்ச் லேப்ல ரிசர்ச் டைரக்டரா ஜாயின் பண்றாரு. அது லீடரல் லேபரட்டரிஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இவ்வளவு நாளும் அவர் ஒரு பெஞ்ச் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ட்ரக் டிஸ்கவரி கம்பெனியில ஒரு ஹெட் ஆஃப் த டைரக்டரா இருக்காரு. ஸோ அந்த ரோல் சேஞ்ச் ஆகுது. அங்க பேசிக் ரிசர்ச், இங்க அப்ளிகேஷன் ஆஃப் தட் ரிசர்ச் ஃபார் த பீப்புள். ஸோ அவர் இந்த ரிசர்ச் ஹெட்டா இருக்கச்சும் ஒரு 5 முக்கியமான ட்ரக்ஸை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த 5 ட்ரக்ஸும் இப்பவும் இந்த டைமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்று ஃபோலிக் ஆசிட். ஸோ விட்டமின் B9 ஒன்று இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நம்ம ஹெல்த்துக்கு. அது வெஜிடபிள்ஸ்ல இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், ஃபோலேட்டா இருக்கும். பட் நம்ம அதை சப்ளிமெண்டா பீப்புளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நமக்கு அதை சிமிலரா ஒரு சிந்தட்டிக் காம்பவுண்ட் வேணும். ஸோ அதுக்கு தான் அவர் ஒரு ப்ராசஸ் கெமிஸ்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிந்தட்டிக் ஃபோலிக் ஆசிட் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் இது நாள் வரையும் உலகம் ஃபுல்லா எல்லா பிரெக்னன்ட் உமனுக்கும் ப்ரீ கன்செப்ஷன்ல இருந்து ஒரு 3 months வரை இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த குழந்தைக்கு நியூரல் டியூப் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ்லாம் வராம ப்ரொடெக்ட் பண்ணுது. ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. பிரெயின் growth-ஐ என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ 100 வருஷம் கழிச்சும் அந்த ஃபோலிக் ஆசிட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் முக்கியமான ட்ரக் நம்ம முதலே பார்த்தோம், மீத்தோட்ரெக்சேட். அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ கேன்சர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜில சோரியாசிஸ் இந்த மாதிரி நோய்களுக்கு யூஸ் பண்றாங்க. ருமட்டாலஜில எல்லா ருமட்டாலஜி டிசீசஸ்க்கும் இந்த மீத்தோட்ரெக்சேட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேர்டு பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக். இது ஒரு பெரிய கிளாஸ், தனி குரூப். அதோடைய ஃபர்ஸ்ட் ட்ரக் இந்த குரூப் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின் இந்த வகையான ட்ரக்ஸை நம்ம எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட ஏதாவது டிராபிக்கல் ஃபீவர், டிராபிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டெட்ராசைக்ளின் தான். காலராக்கு யூஸ் பண்றோம், மலேரியாவுக்கு டாக்ஸிசைக்ளின் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி
ஏற்பட்ட நோய்களுக்கு மற்ற இதெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணாத நோய்களுக்கு, மற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணாத நோய்களுக்கெல்லாம் இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த டெட்ராசைக்ளின் வந்து இந்த அனிமல் கிங்டம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸுக்கு, கேட்ஸ்க்கு, நம்ம கவு, ஷீப், ஹென்னு, எந்த அனிமலுக்கு நோய்வாய்ப்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்க்ரப் டைஃபஸ், லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த மாதிரிலாம் டிசீஸ் வரும். அது வந்து நம்ம ஊரில் நடக்கிற டிசீஸ், பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. பொதுமக்களுக்கு அப்படி இருக்கும், மருத்துவ மாணவர்களுக்கு அந்த மாதிரி காமனாக தெரிஞ்சது தான். இந்த ஸ்க்ரப் டைஃபஸ், லெப்டோஸ்பைரோசிஸ்லாம் வந்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் வந்து ஐசியூவில் வாய் வழியாக டியூப் போட்டு வென்டிலேட்டரில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், டாக்ஸிசைக்ளின். அதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் ரெக்கவர் ஆகியே வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கும் வந்து அது லைஃப் சேவிங்காக வந்து அந்த மருந்து டாக்ஸிசைக்ளின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇசின்னு ஒன்று கண்டுபிடிச்சார், டைஎத்தில் கார்பாமெசின்னு சொல்லிட்டு. இது வந்து உலகம் ஃபுல்லாக ஃபைலேரியஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இதை கண்டுபிடிச்ச பிறகு வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து உலகத்தில் உள்ள எல்லா புவர் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, இதிலெல்லாம் இந்த டிஇசியை யூஸ் பண்ணி இந்த ஃபைலேரியாசிஸை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இந்த டிஇசினால வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இட் இஸ் எண்டமிக் ஃபார் ஃபைலேரியாசிஸ். ஸோ வந்து இந்த ஃபைலேரியாசிஸ் வந்துச்சுன்னா இந்த கால்லெல்லாம் உள்ள போய் வந்து லிம்ஃபாட்டிக்கில் வந்து இந்த ஆர்கனிசம் போய் உட்காந்துக்கிடும். ஸோ இந்த லிம்ஃபாட்டிக்லாம் அப்ஸ்ட்ரக்ட் ஆகி கால்லாம் வீங்கிடும். யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க, எலிஃபன்டையாசிஸ்ன்னு சொல்லிட்டு. கால்லாம் பெருசாக இருக்கும், அதில் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ் ஆகி சீல் மாதிரிலாம் வந்து நமக்கு வடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அவ்வளோவா, பட் நான் சின்ன வயசில் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கச்சும் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போவும் வந்து இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்பப்போ கார்பரேஷன் வந்து டிஇசி உப்பை சாப்பிடுங்கள், டிஇசி உப்பை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ வீடு தோறும் போய் வந்து இந்த டிஇசி கலந்த உப்பை வந்து கவர்மெண்டே கொடுக்குது, இது நாள் வரையும் கொடுக்குது. ஸோ அவர் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சதை இப்பவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்ட்ரான் ஒரு ட்ரக் இருக்கு. இந்த செப்ட்ரான் வந்து அதில் வந்து ஒரு காம்பினேஷன் ட்ரக், அதில் வந்து 2 காம்பினேஷன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைமீத்தோப்ரிம், இன்னொன்று வந்து சல்ஃபாமீத்தாக்சசோல். இந்த செப்ட்ரான் எங்க ஆகுதுன்னா யூஸ் ஆகுதுன்னா இந்த ஹெச்ஐவி பாப்புலேஷன் இருக்குல்ல, இந்த ஹெச்ஐவி பாப்புலேஷன், பீப்புள் லிவிங் வித் ஹெச்ஐவி, அவங்களில் வந்து இப்போ நீங்க அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் அஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட் இன்ஃபெக்டட் வித் ஹெச்ஐவி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஹைலி ஆக்டிவ் ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். பட் அடிஷ்னலாக அந்த இம்யூனிட்டி வந்து கம்மியாச்சு வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் நமக்கு வந்து டெத் வரலாம், அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்லாம் வரலாம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைலாக்டிக்காக இந்த செப்ட்ரான் ட்ரக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த செப்ட்ரானில் ஒரு காம்பனண்ட்டை இந்த டாக்டர் சுப்பாராவ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸ்லாம் இப்போ ரொம்ப சீப்பாக அவைலபிள். நீங்கள் ஃபோலிக் ஆசிட்னா 10 பைசா இருக்கும். ஈவன் இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ட்ரக்ஸ். செப்ட்ரான் சீப்பு, எல்லாமே டிஇசிலாம் சீப்பு, எல்லாமே சீப்பான ட்ரக்ஸ். ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ட்ரக். ஆனால் இந்த எந்த பர்பஸ்க்கு இது இருக்கோ அது வந்து அந்த இடத்துல வந்து நல்லா ஆக்ட் பண்ணும். இந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சேவ் பண்ணியிருக்காரு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு சஃபரிங் வந்து அவர் குறைச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இவரை பத்தி வைடா யாருக்குமே தெரியாது. நாங்க வந்து பயோகெமிஸ்ட்ரி கிளாஸ்ல ஏடிபி படிக்கச்சும், ஏடிபி நிறைய கிளாஸ்லாம் நடத்துவாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர்னு யாருமே சொல்லி கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாலஜிஸ்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மீத்தோட்ரெக்சேட் எழுதுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாது இந்த மீத்தோட்ரெக்சேட்டை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். நம்ம எத்தனையோ லீடர்ஸ்லாம் கொண்டாடுவோம், அவங்க எல்லாமே பாப்புலராக நமக்கு தெரியும். ஆனால் இவருக்கு டிஸ்கவரி இம்பேக்ட் வந்து உலகம் ஃபுல்லாக ஏகப்பட்ட மக்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் வெல் நோன் அவுட்சைட் ஃபியூ பாக்கெட்ஸ். நீங்கள் லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 இயர்ஸில் இந்தியாவில் நிறைய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க எல்லாருக்கும் உடைய இம்பேக்ட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் இவர் சுப்பாராவுக்கு இம்பேக்ட்
இம்பேக்ட்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காமன் மேனுக்கு லைஃப்பை வந்து சேவ் பண்றது, காமன் மேனுக்கு லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி காமன் மேனுக்கு சஃபரிங்கை குறைக்கிறது. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்டு. இதை வந்து யாருமே வந்து இந்தியாவில் வந்து அச்சீவ் பண்ணதில்லை அவரை தவிர. அவருக்கு ஈக்குவலண்ட் வந்து யாருமே கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த இம்பேக்ட் தட் ஹி ஹேட் ஆன் த என்டையர் ஹியூமனிட்டி. அந்த ஹியூமனிட்டி மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அனிமல் ஹெல்த்துக்கும் வந்து அவருடைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னன்னா, நம்ம இந்தியர்கள் வந்து யாருக்குமே இவரை தெரியாது, மருத்துவர்கள் யாருக்குமே இவரை தெரியாது. நம்ம பயோகெமிஸ்ட்ரி நாங்கள் கிளாஸ் எடுத்தோம்னா ஏடிபி பற்றி கிளாஸாக எடுப்பாங்க. ஆனால் அந்த ஏடிபியை கண்டுபிடிச்சது சுப்பாராவ்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மருத்துவர்கள் வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ரொட்டீனாக எழுதுகிற ட்ரக்ஸ், டாக்ஸிசைக்ளினு, செப்ட்ரானு, மீத்தோட்ரெக்சேட்டு, ஃபோலிக் ஆசிட், ஆனால் இதை எழுதுகிற மருத்துவர்களுக்கும் தெரியாது இதை கண்டுபிடிச்சது டாக்டர் சுப்பாராவ்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங்கு. இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் டாக்டர் சுப்பாராவுக்கு உள்ள கான்ட்ரிபியூஷன் பற்றி அவங்களுக்கும் தெரியட்டும்.